குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான மனுவில் ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். தற்பொழுதைய உத்தரவு தொடர்பான தகவல் என்ன? மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் கவர்னருக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அளித்த தீர்ப்பில் ஆளுநர்களுக்கு அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும், ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்காத பட்சத்தில் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என தீர்ப்பு அளித்தது. இந்நிலையில்தான் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்பாக ஆலோசனை கருத்தை பெறும் வகையில் குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பி ஒரு கடிதத்தை தலைமை நீதிபதிக்கு எழுதியிருந்தார். இந்த மனு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவை, நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், PS நரசிம்மா, அதுல் சந்திரகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த மனு தொடர்பாக மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 2ஆம் வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.